இல்லைங்களா? பைபிளுடைய தாழ்மை என்ன என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்போ நமக்கு தாழ்மைன்னா நமக்கு என்ன இருக்கிறது? பல வகையான எண்ணங்கள் இருக்கிறது. அந்த போறார் பார்த்தீங்களா, அவர் ரொம்ப தாழ்மையான ஆள். என்னங்க சொல்கிறீங்க? அவர் எப்போதுமே கிழிஞ்ச சட்டை தாங்க உடுத்துவார். தேஞ்ச செருப்பு தான் என்ன செய்வார்? போடுவார். தேஞ்ச செருப்பு தான் என்ன செய்வார்? போடுவார். ரொம்ப தாழ்மையான ஆளுங்க. ரொம்ப அது தாழ்மைன்னு யார் சொன்னது? கிடையாது. அதுக்கு உலகத்தில் வேற பேர் இருக்கு. கவனிக்கிறீங்களா? அது தாழ்மை கிடையாது, இல்லைங்களா? கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறாருன்னா நான் ஆசீர்வாதமாக வாழணும். ஆமீன் சொல்லுங்க. கர்த்தர் என்னை உயர்த்தி இருக்கிறாருன்னா நான் உயர்ந்து தான் வாழணும். ஆமீன் சொல்லுங்க. ஆனால் கர்த்தரை நான் கனப்படுத்த வேண்டும். மகிமையெல்லாம் யாருக்கு தான் கொடுக்கணும்? சொல்லுங்க. கர்த்தருக்கு தான் என்ன செய்யணும்? கொடுக்கணும். ஆமீன். சரிங்களா? பிரசங்கின் புஸ்தகத்தில் 9ஆம் அதிகாரம், பிரசங்கின் புஸ்தகத்தில் 9ஆம் அதிகாரத்தில், பிரசங்கின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? வாசிங்க. நீ போய் உன் ஆகாரத்தை சந்தோஷத்துடன் புசித்து உன் திராட்சை ரசத்தை மன மகிழ்ச்சியுடன் என்ன செய்? குடி அப்படின்னு என்ன செய்கிறாரு? சொல்றாரு. அப்போ நம்ம என்ன செய்யணும்? கர்த்தர் என்ன சொல்றாரோ அதன்படியே செய்யணும். அப்படி செய்யறதுக்கு பேர் தான் என்னது? அப்படி செய்யறதுக்கு பேர் தான் என்னது? தாழ்மை. கர்த்தர் சொல்றாரு சந்தோஷமா இருங்கிறாரு. நான் எப்போதும் அழுதுட்டு இருந்தோம்னா நான் யாரு? பெருமை உள்ளவன். கர்த்தர் சொல்றாரு நீ மனமகிழ்ச்சியோட இருங்கிறாரு. சந்தோஷமா இருந்து நல்ல சாப்பிடுங்கிறாரு. திராட்சை ரசத்தை குடித்து உன் வஸ்திரம் எப்போதும் வெள்ளையா இருப்பதாக, உன் தலைக்கு எண்ணெய் குறையாமல் இருப்பதாக. என்ன அர்த்தம்? அன்னைக்கு எழுதுனா அப்படி எழுதியிருக்கிறார், இன்னைக்கு எழுதுனா எப்படி எழுதியிருப்பார்? உனக்கு எப்போதும் மேக்கப் கரெக்டாக இருக்கணும்னு எழுதுறாரு. மேக்கப் எப்படி இருக்கணும்? கரெக்டாக மேக்கப் போட்டிருக்கணும் அப்படிங்கிறாரு. நல்ல இன் பண்ணி இருக்கணும் அப்படிங்கிறாரு, இல்லையா? பரட்ட மாதிரி என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. நல்ல தலையெல்லாம் சீவி பேரன் லவ்லிலாம் போட்டு க்ரீமெல்லாம் தடவி இன்னைக்கு எழுதுனா அப்படி தான் எழுதியிருப்பார். அன்னைக்கு அவர் என்ன சொல்கிறாரு? உன் வஸ்திரம் வெண்மையாகவும் உன் தலைக்கு என்னது? எண்ணெய் குறையாததாகவும் இருப்பதாக. ஆமேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. ஆமாவா இல்லைங்களா? அப்படி சொன்னார்னா அப்படி தான் இருக்கணும். சரி, அடுத்து வசனம் வாசிங்க, கவனிங்க. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? வாசிங்க. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் என்ன செய்து விடுங்க? வைத்து விடுங்கள். ஆமீன் சொல்லுங்க, இல்லைங்களா? அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகள் எல்லாம் என்ன செய்யுங்க? அவர் மேல் வைத்து விடுங்க. அப்ப அவர் மேல் கவலை வைக்காம நான் கவலைப்பட்டுட்டு இருந்தா அதுக்கு பேர் தான் பெருமை. அதுக்கு பேர் தான் என்னது? அது தாழ்மை இல்லை. அப்ப தாழ்மைனா என்ன? என் பாரங்களை எல்லாம் அவரிடத்தில் ஒப்பு கொடுப்பது, அவர் எல்லாம் பார்த்து கொள்வார் என்று சொல்லி நம்பிக்கையோடு என்ன செய்வது? வாழ்வது. ஆமீன். நானா போட்டு என் மனசுல சிந்திச்சுட்டு இதுக்கு என்ன செய்ய போறேன், இது எப்படி ஆக போகுது, நீ கவலைப்பட்டுட்டே இருந்து ஏதாவது நடக்க போகுதா? ஒன்றும் நடக்க போறதில்லை. அப்புறம் ஏன் கவலைப்படுகிற? நீ கவலைப்பட்டுட்டே இருக்கிறதுனால ஏதாவது நடக்குமா? சரி, நடக்கும்னு சொன்னா அப்புறம் ஏன் கவலைப்படுற? நடக்கும்னாலும் ஏன் கவலைப்படுற? நடக்காட்டாலும் ஏன் கவலைப்படுற? எதுவுமே ஆக போறதில்லை உனக்கு அப்படின்னா நீ ஏன் கவலைப்படுற? உன்னால ஒன்றும் செய்ய முடியாது என்று நீ அறிந்த பிறகும் நீ எதற்காக கவலைப்படுகிறாய்? கவலைப்படாத. அதை சுமக்க, அந்த பாரத்தை ஏற்றுக்கொள்ள ஒருவர் இருக்கிறார். அவர் மேல உன் பாரத்தை வைத்து விடு. ஆமீன் சொல்லுங்க, இல்லைங்களா? அதுதான் உண்மையான தாழ்மை. கவனிக்கிறீங்களா? அடுத்து என்ன சொல்றாரு? 2 நாளாகமம் 12ஆம் அதிகாரம், 2 நாளாகமத்தின் புஸ்தகத்துல 12ஆம் அதிகாரம். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. இதை நீங்க இன்னைக்கு புரிஞ்சு கொள்ளணும். 2 நாளாகமம் 12ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. 2 நாளாகமத்தின் புஸ்தகம். அப்பொழுது இஸ்ரவேலின் பிரபுக்களும் ராஜாவும் தங்களை தாழ்த்தி கர்த்தர் நீதியுள்ளவர் என்றார்கள். கர்த்தர் அப்படின்னா என்ன? இதனுடைய பின்னணி உங்களுக்கு சொல்றேன். அதாவது இந்த ராஜா ரெகோபோயம் என்கிற ராஜாவும்
அவனை சேர்ந்த பிரபுக்களும் கர்த்தருக்கு பிரியமில்லாத நிறைய காரியங்களை என்ன செய்கிறாங்க. செஞ்ச உடனே பாருங்க, அவங்க வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை வருது. அவங்க வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை வருது. அவங்க கர்த்தரை விட்டுட்டாங்க. கர்த்தரை என்ன செஞ்சுட்டாங்க? விட்டுட்டாங்க. அப்போ ஒரு தீர்க்கதரிசி வந்து தீர்க்க தரிசனம் சொல்றாரு, நீங்கள் கர்த்தரை விட்டு விட்டபடியினால் அவரும் உங்களை விட்டு விட்டார். அப்போ கர்த்தர் விட்டுட்டாருன்னா என்ன நடக்கும்? எல்லாம் வந்துடும். பிரச்சனை வந்துடும், போராட்டம் வந்துடும், எதிரி வந்துடுவான், எல்லாம் அழிவு வந்துடும்னு அர்த்தம். உடனே இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்க சொல்றாங்க, அப்பொழுது இஸ்ரவேலின் பிரபுக்களும் ராஜாவும் என்ன சொல்றாங்கன்னா, அவர் நீதி உள்ளவருங்க. அவர் நீதி உள்ளவர் அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா, தாங்கள் செய்த தவறை ஒத்துக்கொண்டார்கள். தாங்கள் செய்த தவறை என்ன செஞ்சாங்க? தங்கள் குறைகளை ஒத்துக்கொண்டார்கள். தாங்கள் வழி விலகியதை என்ன செய்தார்கள்? ஒத்துக்கொண்டார்கள். ஆமீன். எங்களிடத்தில் தவறு மீறுதல் இருக்கிறது, அவர் நல்லவர் என்று தங்களுக்கு கர்த்தருக்கு முன்பாக அப்படி சொன்னது, அந்த அவங்க சொன்னதை தாழ்மை என்று வேதம் சொல்லுகிறது. ஆமீன். அவர் நல்லவருங்க. எல்லா பிரச்சனைக்கும் நான் தாங்க காரணம், கர்த்தர் இல்லைங்க. ஆமீன் சொல்லுங்க. இல்லைங்க, நான் எல்லாத்துக்கும் கர்த்தர் தான் காரணம்னு சொல்லுகிற ஒரு குரூப் இருக்கு, பார்த்துருக்கீங்களா? எதுக்குமே நான் காரணம் கிடையாது. என் வாழ்க்கையில் வியாதி இருக்கா, அதுக்கு நான் காரணம் கிடையாது. என் வாழ்க்கையில் நான் ஓவர் வெயிட்டாக இருக்கேன்னா அதுக்கு நான் காரணம் கிடையாது. என் வாழ்க்கையில் நான் ஒல்லியாக இருக்கேன்னா அதுக்கு நான் காரணம் கிடையாது. என் வாழ்க்கையில் நான் ஓட்டு வீட்டில் இருக்கேன்னா, கஷ்டப்படுறேன்னா, ஏழையாக இருக்கேன்னா அதுக்கு யாரு கிடையாது? நான் காரணம் கிடையாது. என் குடும்பத்தில் சண்டை நடக்கா, அதுக்கு எல்லாத்துக்குமே யார் தான் காரணம்? என் மாமியார் வாயை கட்டணும், அதுதான் காரணம். முதல்ல உங்கள் வாயை தான் என்ன செய்யணும்? கட்டணும், இல்லையா? இல்லையா? அப்புறம் யார் தான் காரணம்? என் மாமனார் தான் காரணம், என் புருஷன் தான் காரணம், மாமியார் தான் காரணம், எங்கள் அம்மா தான் காரணம், எங்கள் தாத்தா தான் காரணம். நான் யாரும் கிடையாது, நான் காரணம் கிடையாது. என் வாழ்க்கையில் இந்த பிரச்சனை இருக்கு, அதுக்கு யாரு காரணம்? அவங்க தான் காரணம். இந்த விஷயம் எங்கிருந்தே ஆரம்பிக்கு? ஏதேன் தோட்டத்திலிருந்தே ஆரம்பிக்கு. நீர் தந்த ஸ்திரீயானவள்னு சொல்றானா இல்லையா? மோசையை பார்த்து ஜனங்கள் என்ன சொல்றாங்க? நீ என்ன எகிப்துல இருந்துங்க எதுக்கு கொண்டு வந்த? சாகிறதுக்காக கொண்டு வந்த அப்படின்னு என்ன செய்யறாங்க? மோசை மேல என்ன செய்யறாங்க? அவங்க பழிய போடுறாங்க. மோசையா காரணம்? இவங்க இப்படி இருக்கிறதுக்கு இவங்களுடைய அடாவடித்தனமும் இவங்களுடைய கீழ்ப்படியாமையும் இவங்களுடைய அவிசுவாசம் தான் இவங்க வாழ்க்கையில என்னத்தை கொண்டு வந்துச்சு? பிரச்சனையை கொண்டு வந்துச்சு. இவங்களுடைய கலக குணம் தான் இவங்களுடைய வாழ்க்கையில என்னத்தை கொண்டு வந்துச்சு? எல்லா வனாந்தர வாழ்க்கையும் கொண்டு வந்துச்சு. எப்போதுமே பாருங்க, அடுத்தவங்க மேலேயே என்ன செஞ்சுட்டு இருக்கிறது? பேசிட்டே இருக்கிறது. ஆனா இவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அவர் நீதி உள்ளவருங்க, அவர் நல்லதைத்தான் செய்வாரு. ஆமீன் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அவங்க என்ன சொல்றாங்க? எஸ், எங்ககிட்ட குறை இருக்கு, நாங்க திருத்தி கொள்றோம்னு ஒன்ன கர்த்தர் சொல்றாரு. அடுத்த வசனத்துல, 7ஆம் வசனத்துல பாருங்க, அவர்கள் தங்களை தாழ்த்தினதை கர்த்தர் கண்டபோது, ஆமீன், அதை கர்த்தர் காண்கிறார். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ஒரு மனுஷன் தன்னை தாழ்த்தும் போது கர்த்தர் நிச்சயமாய் பார்ப்பார்.